வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கின்ற விஷயம் ஒரு சிறைச்சாலை படுகொலை. சிறைச்சாலை படுகொலை என்னும் எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது 1983ஆம் ஆண்டு நடந்த வெளிகடை படுகொலை. அதில் 55க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதே அளவு எண்ணிக்கைனா அதுக்கும் சற்று மேலான எண்ணிக்கையில் இன்னும் ஒரு சிறைச்சாலை படுகொலை இடம்பெற்றது எங்களுடைய விடுதலை போராட்டத்தில். 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற படுகொலை கந்தன் கருணை படுகொலை என்று பரவலாக அறியப்படுவது. அதிலேயும் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த படுகொலைக்கு முன்னதான வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் 70களின் பிற்பகுதியில அல்லது 80களின் ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை போராட்டம் வீச்சு பெற்றிருந்த காலம். பல்வேறு விடுதலை அமைப்புகள் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இந்த அமைப்புகளுக்கிடையே முரண்பாடுகளும் பகைமைகளும் வளர்ந்து ஒரு சகோதர படுகொலை களம் ஒன்று உருவாகி இருந்தது. குறிப்பாக 85, 86 காலப்பகுதியில் சகோதர படுகொலை, எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஆரம்பமே படுகொலைகள்ல தான் ஆரம்பிச்சிருந்தது. என்றால் அரசியல் அற்ற ஒரு வெறும் ஆயுத போராட்டமாக உருவெடுத்த இந்த விடுதலை அமைப்புகள்ல தமிழீழ விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக ஒரு அரசியலற்ற ஒரு இயக்கமாக, வெறும் ஆயுதங்களையே கொண்ட ஒரு இயக்கமாக உருவானது. அதற்கு பிறகு பல அமைப்புகள் உருவானதுல தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை அமைப்பு, ஈரோஸ் போன்ற அமைப்புகள் ஒரு அரசியல் போக்கு காணப்பட்டது. விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து அவர்கள் ஏனைய அமைப்புகளை தடை செய்ய வெளிக்கிட்ட காலங்கள். 86ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி டெலோ மீது தாக்குதல் நடத்தப்பட்டு டெலோ உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற இயக்கங்களும் தடை செய்யப்பட்டு EPRLF இயக்கமும் தடை செய்யப்படுகிறது. இந்த பின்னணியில தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஒரு தளபதியான கிட்டுவின் மீது குண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கந்தன் கருணை படுகொலை இடம்பெறுகிறது. இது தொடர்பில் இந்த கந்தன் கருணை முகாமில் இருந்து தப்பித்த ஞானதாஸ் சிவம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்தியா உங்களுக்கு சரிப்பட்டு வர இல்லை என்றால் உங்கள்கிட்ட திரும்பவும் இரவு தான் என்ன கொண்டு போறேன். அங்க கொண்டு போன அந்த லேடி அவ கொஞ்சம் பயப்படுற மாதிரியும் வேற கொஞ்சம் வாங்கியா கலைக்கிறாவ தான் செய்யலாண்ட மாதிரி தான் சொல்றோம். அப்ப அதுக்கு பிறகு எங்களுக்கு வேற மார்க்கம் இல்லைத்தானே. அப்ப சரின்னு சொல்லி போட்டு திரும்பவும் என்ன இறக்கி விட்டுரு அந்த 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 ரோட்டரியில இறக்கி விட்டுரு அந்த ஏரியாக்குள்ளேயே போக சொல்லி திரும்பவும் சரின்னு சொல்லி அப்புறம் அதுக்குள்ளேயே போறேன். என்னட்டு எனக்கு அந்த பாதுகாப்பா இருக்க 2 பொருட்கள் இருக்கு. ஒன்று அந்த சோடா போத்தல் ஒன்று இருக்குது. 2வது அந்த அவர் தந்த பேக், அந்த யூரியா பேக். அவர் அந்த முதல் பார்க்க வரக்குள்ள அந்த யூரியா பேக்கும் ஒரு தாக்கத்தையும் தான் கொண்டு புல்லு வெட்ட வர மாதிரி ஒரு கவர்லாம் வந்திருந்தேன். அப்ப அந்த பேக்கை நான் வேண்டி வச்சிருந்தேன், விரிச்சு படுக்கிற மாதிரி. அந்த பேக்கை அதையும் நான் போக எடுத்துக்கொண்டு அதுலேயே போய் அந்த பூரசம மரம் தான் ஒன்று இருந்தது கண்டு அதுக்குள்ளேயே படுத்து. அது ஒரு ரோட்டுக்கரையோட படுக்கிறீங்களா? அப்படியா? இல்ல, அது கொஞ்சம் அது ரோட்டுல நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு மெயின் ரோட் இருக்குது. அதனால அந்த அலௌன்ஸ் பண்ணி கொண்டு போன சத்தம் கேட்டது. மற்ற நாங்க நடந்து வந்ததும் அந்த ரோட் தான். அந்த ரோட்ல நடந்து வந்தா அவங்களோட வீட்டை வாரம் வந்துதான் அவங்க வீட்டுக்கு பின்னால வந்துதான் அப்புறம் இங்க அந்த இடத்துக்கு நான் அந்த கிடந்த இடம் வருது. அப்ப அந்த ரோட்ல அலௌன்ஸ் பண்ணி கொண்டு போனது, பிறகு அந்த பொடி 2ம் கொண்டு வந்தது, அதுகள் எல்லாம் எனக்கு கேக்குது. அந்த மேளங்கள் எல்லாம் அடிச்சு பொடி கொண்டு வர சத்தம் எல்லாம் கேக்குது எனக்கு. ஆனா அது ஒரு ஒதுக்குப்புறமான இடம் தான். அது ஒரு உவர்த்தர நிறைய இந்த உவர்த்த மண்ணுகளும் புல்லுகளும் அப்படித்தான் இருந்தது. ஒரு சுடலை கிட்டதான் இருக்கிறீர்கள். சுடலை கிட்ட அவரோட தெரியுது எனக்கு. அதுக்குள்ள குழந்தா அந்த அதுக்குள்ள சனங்கள் எல்லாம் நிக்கிறதெல்லாம் நான் தலையை சடையா தூக்கி பாக்குறேன். ஒரு 200 மீட்டருக்கு அங்கெல்லாம் நடக்குது அந்த இதுகள் நடந்தோம். தகப்பனே மகனே கொண்டு இது பண்றாங்க. பிறகு அடுத்த நாள் நினைக்கிறேன், அடுத்த நாளா தான் இருக்கணும் நினைக்கிறேன். அது எனக்கு அந்த நாட்கள் இதுகள் கொஞ்சம் மறந்துட்டேன் கூடுதலாக. பிறகு அந்த அவர் வாரேன் மகன் அந்த மற்றபடி இவர் தான் என்னோட கேட்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா நாங்க என்ன இப்படியா மன்னாருக்கு அனுப்பிச்சு. அப்ப மன்னாருக்கு அனுப்புற விஷயத்த தகப்பன போய் காட்டினா தகப்பன் சொல்றேன் குறுஞ்சாத்தி இவருக்கு ஐடென்டி கார்டு இல்லை, இவர் அனுப்புற கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இவர் இந்த ஆணையருக்கு முகாமுக்கு பின்னுக்கு. அப்ப எனக்கு ஆணையர முகாம் எங்க இருக்குன்னு தெரியல, மற்ற விஷயங்களும் தெரியாது. ஆனையரவு கேம்புக்கு பின்பக்கமாக குறிஞ்சாத்தீவு என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த குறிஞ்சாத்தீவால அதுக்குள்ளார போனா ஆனையரவுக்கு பின்னால போய் வெள்ளாங்குளம் சைட்டுல போய் ஏறலாம்னு சொல்லி
ஆஹா. போனா அங்கால நான் சொன்னேன் வெள்ளாங்குளம் போயிட்டா நான் போயிடுவேன். வெள்ளாங்குளம் போனா அங்க இலுப்பக்கடவு அங்கால ஏரியாக்களே தெரியும். எங்கட நான் ஆரம்பத்துல இருந்த இடங்கள் அந்த பக்கத்துல இருந்ததுக்கு அப்ப நான் அங்க போயிடுவேன்னு சொல்லி. அப்ப சரின்னு சொல்லி அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப அப்ப சரின்னு சொல்லி நாளை காலையில அவர் தம்பி வருவேன்னு சொல்லி. அப்ப இதுக்கு இடையில அவர் மற்றவர்களுக்கா வார நினைக்கிறோம். அவர் வந்திருக்கு அந்த எழுதிட்டு இருந்த படியும் வந்தவர் இடையில. புதியில இருந்தவர். அப்ப அவன் வந்த நேரம் அவன் சைனட்டோட வந்தான். அவன் வந்தவன் சொல்றான் வந்து நீ புடிபட்டா எங்களை காட்டி கொடுத்துடாத. வீட்டுல சரியான பிரச்சனை இருக்குது. சரியான எங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்குது. நீ வந்து புடிபட்டா காட்டி கொடுத்துறான். அப்ப நான் ஆஹா. சொல்றேன் அப்படி வந்து இப்ப வந்தாங்கன்னா நான் இந்த போத்துல உடைச்சு நான் அந்த போத்துல இதுதான் வச்சிருக்கேன். அந்த போத்துல உடைச்சு நான் சூசைட் பண்ணுவேன்னு சொல்லுவேன் அவன். ரைட்டா. சோடா போத்து. தீவும் அந்த போத்துல வச்சிருக்கேன் நான். அப்ப ரைட். அவன் சொல்றான் நான் சைனட் வச்சிருக்கேன்னு சொல்லி ஏதோ சொன்ன இடத்துல நான் சைனட்டை கேட்குவேன் அவன் நீ தான்னு சொல்லி கேட்டு அவன் முதல்ல உடன்படாம வந்து அப்புறம் தாரான் எனக்கு அது. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வந்துட்டேன்னா நான் எப்படியும் புடிபடுவேன் தங்களை காட்டி கொடுத்துருவோன்ற பயம் மட்டும் இருந்தது அவனுக்கு. அப்ப அந்த சைனட்டை தாரான் எனக்கு அந்த ஒரு குப்பி இதோட அந்த கருத்த நாடாவோட தாரான். அப்ப அதை வேண்டி வச்சு போட்டு நான் இருக்கிறேன். அடுத்த நாள் அதாவது ஒரு பெரிய விஷயம் என்ன, ஒரு விடுதலை புலிகள்ல இருந்த ஒரு போராளி உங்களை தன்னை குடும்பத்துக்காக உங்களை காப்பாற்றினன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இல்ல எனக்கு அவர் மட்டும் இல்ல. நான் இன்றைக்கு உயிரோட இதுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய உயிராபத்து நடந்திருக்கு. அதுல நிறைய புலியில் இருந்த ஆட்களால நான் பாதுகாக்கப்பட்டது. அதை நான் மறக்கவே இல்லை. அந்த நம்பி எடுத்து நான் கலைக்கே இல்லை. ஆனா சம்பவம் இப்படி இந்த புலி தலைமை செய்தது இப்படியான இந்த கொடூரமான விஷயங்கள் இதுகள் நான் வெளிக்கொண்டு வேண்டிய தேவை என்னட்டு இருக்கு. நான் இந்த கடமை கூடாது. அதைத்தான் நான் இதுல சொல்ல வரேன். மற்றபடி மற்ற இதுல நடந்த பிள்ளைகள் வந்து முன்னுதாரணமா இருக்கணும். இனி வரும் காலங்கள்ல அதை புரிஞ்சு கொள்ளணும் விஷயம். அதுக்கு போகும்போது அதுக்கு பிறகு எப்படி வந்து உங்களுக்கு அவர் வந்து இது பண்ண பிறகு அடுத்த நாள் காலையில அவர் வாரார். அடுத்த நாள் காலையில அவர் முதல் நாள் வந்து அது இடையில ஒரு சின்ன மறதி எனக்கு அது படியா தெரியல. காலையில வாரார். அவர் எனக்கு ஒழுங்கு பண்ணிட்டாங்க. என்ன கொண்ட விடுறதுக்கு ஒழுங்கு பண்ணியாச்சு. என்ன கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல விடுவோம். இப்ப யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் கொண்டே விடணும் என்ன இப்ப. அப்ப சரின்னு சொல்லி அவர் காலையிலே நேரத்துக்கு வாரம்னு சொல்லி அதே மாதிரி வந்துட்டு வந்தோடனே நானும் எழும்பி என்ன நான் குந்தி கொண்டு வந்தாள் தானே. அப்ப சரின்னு சொல்லி எனக்கு கால் கொஞ்சம் சரியான வீக்கமாகவும் போயிட்டு அதோட கெஞ்சி போய் ஒரு மாதிரி அந்த சைக்கிள் ஏறுறதுக்கு முதல்ல விருந்த சைனட்டு கிடைச்சிட்டு கேட்கிறேன். எனக்கு அது ஒரு பயம் ஒரு யோசனை. இவர் கொண்டு போய் நேரம் வேற எங்கேயும் கொடுக்க போறீரா இன்னத்துக்கு இது பண்றேன் ஒரு பயம் இருந்தது. பஸ் ஸ்டாண்டோட விட போறேன். தாப்பன் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறேன். அப்ப காசும் கொடுத்துருக்கேன். நானே ₹100 இருக்கணும். ஒரு பெரிய பெருமதியான காசு வந்து ₹100 இருக்கும்னு நினைக்கிறேன். காசும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இவர் ஏத்த சைனட் தரச்சு கேட்க நான் சொல்றேன் இல்ல நான் அங்க வந்து சாரணும் நீ இறக்கி ஒரு இடத்துல சாரணும்னு சொல்ல இவர் சொல்றேன் இல்ல நான் இடையால கேம்புகள்லாம் இருக்கு கேம்புகளுக்கு பக்கத்தால போவேன் நீ எடுத்து கடிச்சு விட்டுருவான்னு சொல்லி நான் பயத்துல கடிச்சிருவான்னு சொல்றேன். அப்ப நான் இல்லைன்னு சொல்லல வேண்டிட்டாள் அது இல்ல இல்லை தாது சரத்தாமனும் நீ பயப்படாம நான் உன்னை கொண்டே விடுவேன். போகக்குள்ள அதே மாதிரி இவர் இடையில வந்து சென்று நிக்குது. இவர் கையை காட்டிட்டு கொண்டு போறேன். போய் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விட்டுட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல விட்ட உடனே இவர் விட்டுட்டு வந்துட்டேன். உள்ளுக்குள்ள விடையில பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் முன்னுக்கு வருவேன். நான் இறங்கி நடந்து போன உடனே நான் செய்த வேலை வந்து ஒரு கட்டு பீடி வேண்டும். நான் கடையில போய் பீடியும் நெருப்பட்டியும் வெத்திரையும் வேண்டும். வெத்திரையை வேண்டி போட்டேன். எனக்கு அது ஒத்துக்கொள்ளல சரியா தலை சுத்தப்படி மாதிரி இருந்து சும்மா சப்புன வெத்திரையா போடுறேன் நீங்க இல்ல எனக்கு அந்த கவர் எடுக்கலாம். அது நான் இப்ப போறேன் முல்லைத்தீவுக்கு கருவாட்டி வியாபாரத்துக்கு போறேன். இதான் இப்ப இந்த கவர் ஸ்டோரி. அப்ப இந்த உடுப்புகள் இந்த சேப்புகள் எல்லாமே வந்து அதுக்கு ஒத்ததாத்தான் இருக்க போகுது. அப்ப அந்த பேக் வந்து இந்த யூரியா பேக் வந்து எனக்கு நான் மடிச்சு கமக்கட்டுக்கு வச்சிருக்கிறேன். கருவாடு கட்ட போறதால எனக்கு அது பேக் கொண்டு தான் போகணும். அப்ப அப்படி இது பண்ணி போட்டு அந்த டைம்ல வந்து ஃபயரிங் வருது. கோட்டையில இருந்து 2-3 ரவுண்ட்ஸ் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே சனம் எல்லாம் ஓடி போய் அந்த அதுக்குள்ள பங்கர் இருந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே அந்த பஸ் கோல்டு எல்லாம் வந்து பங்கராத்தான் செய்து வச்சிருந்தாங்க. அதுகளுக்குள்ள சனம் போய் பூரா நானும் போய் பூந்தோடனே அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஒரு சிக்னல் கிடைச்சோடனே நான் பஸ்ல ஏறி அந்த டயர் கவுண்ட் கிடந்தா அந்த டயருக்கு மேலே இருந்துட்டேன். சீட்ல இருக்கே இல்ல டயர்ல இருந்துட்டேன். இருந்தா அதுல பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த மனம் வந்து அவங்க ஒத்து வரைய நினைக்கிறோம். கொஞ்சமா ஒரு அரியண்டப்படுற மாதிரி தெரியுது. எனக்கு ஆக்களை பார்க்க தெரியுது. 3 நாள் குளிக்கையில உடம்பு முழுக்க ரத்தம் சேட்டெல்லாம் வேற கடல்ல வந்துட்டது. சரம் வேற கடல் தலைமுடியெல்லாம் சிரிப்பி கொண்டு நிக்குது. அப்படியே இந்த ஒவ்வொரு முடியா அப்படியே நிக்குது எல்லாம் அந்த உதிர்ந்து அதுல இருந்து அந்த சொடுக்கள் அதுகள் கெட்ட இதுகள் எல்லாம் இது பண்ணாலும் அப்படி இருக்குது. மற்ற கால் மட்டும் கட்டி இருக்கு. அந்த பச்சை துண்டு அவங்க கட்டின துண்டால ரத்த கசியோட கட்டுப்பட்டபடியே இருக்குது.
அப்படியே போகக்குள்ள பஸ் வழிகிட்டு பஸ் போய் கொண்டிருக்கு. நான் பேப்பர் கொண்டு வேண்டாம், நான் பேப்பர் வண்டி இருந்தேன். ஆ, ஆ. அப்ப பேப்பரை பாக்குற மாதிரியான சாலையில நான் குறிஞ்ச முறையில இருக்கிறேன், பஸ் உள்ளே இருக்கிறேன், பஸ் போய் கொண்டிருக்கு. நியாயமான தூரம் போயிருக்கும் நினைக்கிறோம். அதுக்கு இடையில போய் இந்த இடதுகள் எல்லாம் வந்திருக்கும், அப்படியே நிக்குது போகுது, அப்படியான இதெல்லாம் நடக்குது. நான் அதை கண்டுகொள்ள இல்லை. அந்த பாயிண்ட் பஸ் ஒன்றுலயும் ஒரு இடத்துல போக புலிகளோட சொல்றேன். பாயிண்ட் இல்லையோ? புலியேற்ற பாயிண்ட் தான், ஒரு ஆமி பாயிண்ட் இல்ல. நான் ஆமி பாயிண்ட்ல போய் தான் மாட்டுனது. ரைட்டா. புலியேற்ற பாயிண்ட்ல வந்து நிப்பாட்டுறாங்க, பாக்குறாங்க. நான் இன்னொருத்தரும் கண்டேன். என்ன கண்டுகொள்ளக்கூடிய ஆட்கள் வந்து போய் கொண்டிருக்கக்குள்ள இந்த இடையில வந்து பஸ் நிக்குது. அப்ப சொல்றாங்க வந்து இது எலிபென்ட் பாஸ் வந்து இது எக்கச்சி அங்கால இப்ப அடிபடுறாங்க. இயக்கம் ஆமியும் வந்து ஆணையில அடிபாடு நடந்து கொண்டு இருக்கு, போயிடாது. இப்ப அங்கால பஸ் ரூட் கட் பண்ணிடுறாங்க, பஸ் ரூட்டால போயிடாது. அப்ப சரின்னு சொல்லி போட்டு எல்லாம் இறங்குறாங்க, சனங்கள் எல்லாம் இறங்கி நிக்குது. அப்புறம் பிக்கப்ல வந்து பொடியை கொண்டு வராங்க. அந்த எக்கச்சிட்ட பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து சனசமூகத்திலேயுமே ஏதோ ஒரு ஆர்டிஎஸ் பில்டிங் கொண்டு இருக்குது. அதுதான் நம்ம இயக்கத்துல ஒரு ஆபீஸ் மாதிரி தெரியுது. அது அந்த போட்டெல்லாம் போட்டு இருக்கிறாங்க, அதுக்குள்ள இயக்கம் நிக்குது. சனமெல்லாம் ஓடி போய் அந்த பொடியை பார்க்க இது பண்ண நான் இறங்கி அப்படியே இறங்கி ஒரு வெங்காய லொரி நின்றுது. அந்த லொரிக்குள்ள போய் படுத்துட்டேன். அப்படியே போய் சம்பந்தம் இல்லாத மாதிரி லொரிக்குள்ள படுத்து கிடந்து போட்டு அந்த லொரிக்கார ஆள்கிட்ட சொல்றேன், இப்படி அண்ணன் இப்படி நான் ஐடி கார்டு இல்லை, நான் இப்படி யாழ்ப்பாணத்துல வேலைக்கு ரெண்டு இடத்துல இது பண்ணிட்டாங்க, நான் வேலைக்கு ரெண்டு விட்டுட்டு வாரேன், இன்னொருக்கு அந்த குறிஞ்சாத்தி வேலை. அப்ப லொரிகள் கூடுதலா அதெல்லாம் போகுமா, செக் போஸ்ட்ல போனா செக்கிங்ல அது கூட இருக்கும்னு சொல்லி பின்பக்கத்தால போறோம்னு சொன்னேன். அப்ப சரின்னு சொல்லி போட்டு நான் வந்து கேட்க அவங்க அதுக்கு உடன்பட இல்லை. சரி அப்படியே இருக்கிறோம். நினைக்கிறேன் ஒரு நியாயமா நேரம் ஒரு 3-4 மணி நேரம் நினைக்கிறேன். டெய்லி நான் போய் ஒரு சோடா உண்டு வண்டி நெக்டோ சோடா உண்டு வண்டி குடிக்கிறேன். குடிச்சு போட்டு திரும்ப வந்து அது கூட படுத்து கிடக்க இந்த வாகனங்கள் ஓட்டமும் ஓடிக்கொண்டே இருக்குது. நிறைய பொடிகள் போறதும் நிறைய இல்லை, பொடிகள் ஏதோ ஒன்று போகுது. இவங்களோட ஆயுத சப்ளை, அது சோடாக்களை அப்படி இப்படிலாம் ஒரே போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கு. அடிக்கிறதுக்கான அந்த இதுகள் நடக்குது. இல்ல ஆணையர் கேம்ப் அடிக்கிறது இல்ல, அவங்களோட டார்கெட் ஆணையர் வந்து ஏதோ மூவ்மெண்ட் இடத்துல இவங்க போய் நின்று அடிச்சிருக்கிறாங்க. பெரிய அது பெரிய அளவு. அது சரி, அது ஆணையர் கேம்ப் அடிக்க இல்லை. அது அப்படி அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கு. அப்ப சரி இப்ப பஸ் எடுக்க போறோம்னு சொல்லிட்டான். பஸ் ஓகே, இப்ப அடிபாடம் முடிஞ்சுது. அவங்க ஏதோ வெளியில வந்தாமே இவங்க சிறத்தினதோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, அதுல ஏதோ முடிஞ்சுது. இப்ப இவங்க இங்க வந்துட்டாங்க. இவங்க 1-2 பேர் செத்துருக்கு கொண்டு பொடியெல்லாம் கொண்டு பிக்கப்ல கொண்டவங்க. இப்ப பஸ் போகலாம்னு சொல்லியாச்சு. அப்ப பஸ் போகுது. பஸ்ல நான் ஏறிட்டேன். பஸ் போனோடனே அப்ப ஏற்கனவே நான் கண்டக்டர் சொல்லிட்டேன், எனக்கு ஐடி கார்டு இல்ல, என்ன இந்த குறிஞ்சா தீவிர இறக்கி விடணும், எனக்கு இடம் தெரியாத அந்த ஸ்பொட் வேலைக்குள்ள இறக்க சொல்லி சொல்லிட்டேன். சரி அப்படி மூவ் பண்ணிக்கொண்டு பஸ் போகக்குள்ள பாக்குறோம், மரங்கள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு, சைட்டுல மரங்கள் கொப்புகள் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. லைன்ல இவங்க கிடக்கு எல்டிடி படுத்து கிடக்குது, கிடந்து இருக்கிறாங்க, படுத்து கிடக்குறாங்க, சோடா குடிச்சு கொண்டு கிடக்குறாங்க. அடிபட்டு வந்தது. அது அடிபடுறதான்னு பாத்தீங்கன்னா மன்னா டீம். அப்ப இதுக்கு இடையில வந்த ஒரு விஷயம் என்னன்னா, எங்களை மன்னார்ல இருந்து கொண்டதுக்கு பிறகு மன்னார்ல இருந்து ஆமி மூவ் பண்ணி மன்னார்ல உள்ள டீம் எல்லாம் விக்ட்ரோ பண்ணிட்டு எல்டிடி எல்லாம் விக்ட்ரோ பண்ணி இங்க யாழ்ப்பாணம் வந்து இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துல தானே அந்த 87 காலகட்டத்துல தான் அந்த ஆபரேஷன் லிபரேஷனுக்கு அதுக்கு முதல் இது, அது பிறகு அதுக்கு முதல் அது வந்து அதுக்கு நான் சொல்றேன் அந்த இதுக்கு பற்றி. அப்ப அதுக்கு முதல் வந்து இது வந்து நாங்க எங்களை இபிஆர்ல பேன் பண்ணி கொஞ்ச நாள்ல வந்து நான் நினைக்கிறேன் 1.5 மாசத்துக்குள்ள ஆமி தள்ளாடி ஆமி எல்லாம் மூவ் பண்ணி எல்லாம் வந்தோட இவங்க விக்ட்ரோ பண்ணி வந்ததுல வந்து ஒரு டீம் எங்களை பார்க்க வந்தாங்க, கேம்புக்கு வந்த இடத்துல வந்தவங்க எங்களை வந்து பாக்குறாங்கன்னா நட்பு ரீதியாண்டுல நல்ல மரியாதை தான் கலைச்சு கொண்டாங்க. அதுல அவங்க பெருசா இது பண்ணல வந்து எங்களை மன்னார்ல இருந்த ஆட்களும் வந்து. அப்ப அதுல ஒருத்தன் சொல்றான், இப்ப நாங்க மன்னார்ல இருந்து எல்லாம் விக்ட்ரோ பண்ணி வந்துட்டோம், அங்க ஸ்பொட்டா அடிக்கிறான். அப்ப அதே நேரத்துல உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல எங்களை அங்க மிச்சம் இருந்த ஆட்களுக்கு எல்லாம் செல் அடிக்கப்பட்டு அவங்க எல்லாம் ஓடி இருக்கிறான், தப்பி ஓடிட்டாங்க. சிந்திக்க ரெண்டு ஆட்கள்லாம் எடிட்டு செட்டு அதை தப்பி ஒண்ண விஷயங்கள் இருக்கு, அது எங்களுக்கு தெரியும். அப்புறம் தான் தெரியும் வெளியில வர. அப்ப இவங்க சொல்றாங்க என்னடா இப்படி தாங்க எல்லாம் விக்ட்ரோ பண்ணி வந்துட்டோம், சனம் காட்டி கொடுக்குது, அவங்க ஸ்பொட்டா அடிக்கிறான். அந்த இடத்துல செல்லெல்லாம் ஸ்பொட்டா வந்து விழுது, இனி போறோம்னா சனம் கொஞ்சம் அழிஞ்சா தான் நாங்க போகலாம், அவங்க மற்றபடி போயிடலான்னு சொல்றாங்க. இப்படியே சொல்றாங்க. அப்ப சரின்னு சொல்லி அப்ப எங்களுக்கு அந்த அதுதான் தெரியும், அவங்க எல்லாம் இங்க நிக்கிறாங்க, யாழ்ப்பாணம் வந்துட்டாங்கன்னு தெரியும். இல்ல இந்த கதை இப்ப நீங்க சொல்ற கதை வந்து நீங்கள் இந்தியாவில இருந்து வந்து கைது செய்யப்பட்ட உடனே நடந்த சம்பவத்தை சொல்றீங்களா? இல்ல இது நாங்க மன்னார்ல கைது செய்யப்பட்டு பிறகு யாழ்ப்பாணம் கொண்டு யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு பிறகுதான் இவங்க வாராங்க. நாங்க சொந்தங்கள் அந்த வீட்டுல இருக்கலாம், அந்த வீட்டுக்கு தான் வாராங்க. எங்களை கைது இபிஆர்ல பேன் பண்ணி 1.5 மாசத்துக்கு பிறகுதான் மன்னாரை விட்டு விக்ட்ரோ பண்றாங்க எல்லாரும்.
ரைட் ரைட் ரைட். இழுப்பக்கடவை அந்த அந்த இடங்கள் உங்களோட எல்லாம். கந்தங்கர்ம இல்லத்துக்கு வந்து இந்த கதையை உங்களுக்கு சொல்லினமோ? அதுல ஒரு 5-6-10 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆம்சோலாம் வந்தவங்க அங்க. வந்த இடத்துல நாங்க மன்னார்ல இருந்து கொண்டாங்க எங்களை தெரியும் தானே, மன்னார்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தது. அப்ப அந்த அறிமுகத்தின் அடிப்படையில அதை சொல்றாங்க வந்து சொல்லி சொல்லியோட முடியும். அப்ப அதே அதே அந்த டீம் தான் இங்க அடிபாட்டிலே நின்று இருக்குது. அவங்கள மிக்ஸ் பண்ணியோ இல்ல அவங்க இதோ அறிமுகமானாக்கள் நிக்கிறாங்க. முகங்கள் தெரியுது எனக்கு, ஆக்கள் நிக்கிறாங்க முகம். இப்ப நான் அதுல இருக்கிறாங்கன்னா உடனடியா புடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த குறிஞ்சாத்தீவுக்கு அந்த ஸ்பொட்ல இறங்கிடாது. நான் அப்ப இடங்களை கண்டோன்னா எனக்கு இன்னும் பயமா போயிட்டது. என்ன நடக்க போகுது, பஸ்ஸை நிப்பாட்டி எதுவும் நாங்கடா கண்டுருவாங்கன்ற ஒரு பயத்துல நான் அப்படியே திரும்பவும் தலையை குறிஞ்சிட்டு கண்டக்டர் சத்தம் போடுறேன். இது வந்துட்டு நாங்க சொல்றேன் என்ன குறிஞ்சாத்தீவு வந்துட்டு அந்த ஐடி கார்டில் பாடியே இறங்கு, குறிஞ்சாத்தீவு வந்துட்டு இறங்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பரிதாபப்பட்டு கொண்டா நிக்கிறேன். ஏன்னா ஆமி பிரச்சனை நடந்ததானே பஸ்ஸும் உள்ளாக்களும் வந்து கொஞ்சம் பயந்து இருக்கிறாங்க. அப்ப நான் இறங்கல, நான் இல்ல போகட்டும்னு சொல்றேன். எனக்கு தெரியும் அடுத்தது எங்க இறங்க போறோம்னா என்ன செய்ய போறது தெரியாம நான் போகட்டும்னு சொல்லிட்டு போனா அதுல இருந்து ஒரு 100-200 மீட்டர் போகல ஆமி போயிட்டு வந்துட்டு. அப்ப அதுல போனா எனக்கு அங்க ஒண்ணும் செய்யல, இறங்கித்தான் ஆகணும். அப்ப இறங்கிட்டு இறங்குனா முதல்ல ஆமி லைன்ல இருந்து செக் பண்றான். முதல்ல 2 ஆமி என்ன செக் பண்ணல, நான் அதுக்குள்ள ஒரு சுழிச்சிட்டேன் கொஞ்சம் அப்படி சனத்தோட இது பண்ணி அங்கால போயிட்டேன். போறோம் மற்ற 2வது அந்த கோயில்ல ஆமிக்காரன் கண்டுட்டான். என்ன கண்டுட்டு கூப்பிட்டேன்னா கையை காட்டினான் சாலையா. நான் என்னதான் காட்டினாலும் தெரிஞ்சுட்டு போயிடும். அப்ப எனக்கு சிங்களம் அடிப்படை ஒன்றுமே தெரியாது. ஐடி கார்டு கேட்டா ஐடி கார்டு இல்லை. அப்ப நான் போகும்போது கால் எடுத்துட்டு தானே போயிருப்பேன். இந்த காலிலுவையும் அவங்களுக்கு ஒரு இதை காட்டி ஒரு ஆள் எடுத்து அப்ப அதுல போனோடனே அவர் அந்த ஐடி கார்டை கேட்டா ஐடி கார்டு இல்லை. அப்ப சரின்னு சொல்லி போட்டு அவர் ஷர்ட் குளர்ல பிடிக்கிறான். பிடிச்சு அங்க எடுத்து விடுறான். சனங்கள் எல்லாம் பஸ்ல போய் ஏறுது. அப்புறம் அது 2 ஆக்கள் மற்ற ஆமியாக்கள் அவங்க வந்து என்ன இது பண்றாங்க, கொண்டு போய் கொண்டு உடனே 2-3 அடிபடுது. எனக்கு இந்த ஏக்கியால பட்டால் அடிக்கிறாங்க. கேட்ட உடனே எனக்கு அவனுக்கும் தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாத பிரச்சனை இருக்குது. அப்ப எடுத்து உள்ள கொண்டு போயிட்டான், கேம்புக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. கேம்புக்குள்ள ஒரு பொலிஸ்காரன் தான் மாறும், தமிழ் தெரிஞ்ச பொலிஸ்காரன் தான் கேட்கிறான். என்ன எங்க ஐடி கார்டு என்ன யாழ்ப்பாணத்தை களவெடுத்தது, என்ன இயக்கம் பிடிச்சி வச்சிருந்தது, எழுதிட்டு பிடிச்சி வச்சிருந்தது, பிடிச்சி வச்சிருந்தது. இப்படி சுட்டதுல நான் தப்பி வந்தது இப்படி வாரன்னு சொன்னான். அவன் அதை அவங்களுக்கு சொன்னா அவன் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அடித்தான். 2-3 அடி அடிக்கிறான். அடியா தாங்கக்கூடிய அடிதான் தெரியும். அந்த இதா இல்ல பிடிச்சி இழுத்து பறிச்சு அடிச்சு கொண்டு வந்தான். அடிச்சா எனக்கு தெரியும் இனி நான் இதுல குடிக்கிறது இது பண்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு செஞ்சுட்டேன். 1 மணிக்கு அதுக்கிட்ட இருக்கும். அடிச்சு அப்படியே எடுத்து கொண்டு போறான். போன இடத்துக்கு போகக்குள்ள ஒரு பெரிய இந்த ஒரு வாகனம் பார்க் பண்ற இடமா இருக்கு. அதுக்குள்ள 2-3 பெரல் இருக்குது. அந்த பெரல்ல தண்ணி இருக்குது. அதுல 2 பேர் கட்டி தூக்கப்பட்டிருக்கு. தலைகளா கட்டி தூக்கி இருக்கிறோம். அப்ப என்ன கொண்டு அதை கட்ட சொல்றாங்க. நான் செய்ய தெரியுது எனக்கு. தெரிஞ்சோடனே நான் அதுல அந்த ஆமிக்கான காலில் விழுந்து இது பண்ணி இல்ல நான் எல்லாம் உண்மையை சொல்றேன், பிரச்சனை என்னன்னு நான் இப்படி இபிஆர்ல அப்ப இபிஆர்ல போய் பிரச்சனை தானே, நான் இபிஆர் சொல்லிடாது. இலங்கை இந்திய தான் வர இல்லை. அப்ப நான் அப்படி சொன்னோன்னே அப்ப அவன் அதை அப்படி செத்தது சொன்னோன்னா அவனுக்கு அந்த மைண்ட் வேலை செய்யுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்துட்டு வெளியில என்ன எனக்குள்ளால. அப்ப அதை அவன் மேல் நோக்கி கொண்டு வந்தானே வேணும், மேலதிகாரிகளுக்கு அப்படி கொண்டு விஷயத்தை கொண்டு அப்ப கொஞ்சம் ஒரு ஈசோ காட்ட வழி எடுத்தாங்க. விசாரிச்சு எல்லாம் கேட்டோடனே எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் வரோம் திடீர்னு வரான். அதுக்கு மேலாக்கள்லாம் வந்து என்ன நடந்தது எங்க நடந்தது இதுக்கிட்ட ஸ்டொப் தெரியுமா உனக்கு அப்படி வர நான் விஷயங்களை சொன்னோடனே அவங்க ரைட் ஓகே. இப்ப என்ன கொண்டு போய் ஒரு பங்கருக்குள்ள போட்டாச்சு. அது ஒரு ஆணையர் ஒரு உபத்தரதானே ஒரு பங்கருக்குள்ள போட்டுருக்கு. அப்ப இரவு பங்கருக்குள்ள கிடக்கணும். வந்து தேர்த்து தருவாங்க, சாப்பாடு தருவாங்க, கூப்பிடுவாங்க, தலையை நிறுத்தினோடனே தருவாங்க. நான் வாங்கி குடிச்சிட்டு அது கூட படுத்தோம். ஒரு 2 நாள் 1 நாள் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். 1 நாள் 2 நாளைக்கு கூட நடந்திருப்பேன் இருந்திருப்பேன். அப்ப இடையில ஒரு பெரியவன் ஒருத்தன் வாரான். அவன் வந்து ஷொப்பர் வந்து நிக்குது. அப்ப அதுல அவன் இறங்கி வாரான். வந்து பார்த்துட்டு என்ன ஒரு வெளியில எடுத்து பார்த்துட்டு சொல்றான், இவரை பலாரி கொண்டு போகணும். இந்த மற்ற தமிழ்ல அவன் சொல்லலாம் இவரை கொண்டே பலாரில காலை வெட்டணும். அப்ப நான் கத்திக்குள்ள இது பண்ணோடனே அவன் என்ன பயமுறுத்துக்காட்டான் காய்க்கலாம். கலைச்சு போட்டு சரி. அப்ப அதுக்கு பிறகு அவன் போயிடுறான். அவன் போன பிறகு திரும்ப அன்னைக்கு அடுத்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள ஒரு 3-2 நாளைக்குலாம் நடக்குது. ஒரு வந்து கூப்பிடுறாங்க. நான் வெளியில வரேன். வெளியில வந்தோம் தலையில பிடிச்சி இழுத்துறாங்க. இழுத்து பார்த்தா ஆமட்காரன் நிக்குது. கருப்பு உடுப்புக்காரர்கள் எல்லாம் கருப்பு உடுப்பு. அப்ப அந்த நான் கேள்விப்பட்டதான் கருப்பு உடுப்புக்காரங்க தான் அந்த வெட்டுறேன்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் ட்ரைனிங் எடுத்த ஆமி அவங்க வெட்டுற அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப சரி ஆக்களை வெட்டுறாங்கன்னா இவங்க வந்து இன்னும் தூக்கி போடுறாங்க. ஒரு பஃபல் மாதிரி பஃபல் ஆமட்காருக்குள்ள தூக்கி போடுறாங்க. நான் உள்ள விழுந்துட்டு உள்ள கிடக்குறேன். மேலே அவங்களோட கால்கள் எல்லாம் தெரியுது. இது பண்ணுது. வாகனங்கள் போகுது. சடபுட ஒரு வண்டியில் போற மாதிரி போகுது. அது எனக்கு சரியா கஷ்டமாவும் இருக்குது. அது கால் வருத்தம் இப்படி இருக்குது.
மணித்தியால கணக்குல போயிருக்கும் நினைக்கிறேன். நான் 2-3 மணி நேரம் ஓடிட்டு ஓடினாண்டு பார்த்து கொண்டு போய் இறக்குறாங்க. இறக்கி கொண்டு போகக்குள்ள பாக்குறோம் இந்த கிளிநொச்சி போட் இருக்குது. அந்த கிளிநொச்சின்னு சொல்லி சிமெண்ட் போட் ஒன்று அதுல செல் பண்றது கிளிநொச்சின்னு காட்டுது. அது அப்ப இப்ப எனக்கு விளங்கிட்டு கிளிநொச்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. வந்தாச்சு. அப்ப கிளிநொச்சி அந்த போட்டை பார்த்து கிளிநொச்சிக்கு வந்துட்டு ஒரு கார் பார்க் பண்ற ஒரு பெரிய கராஜ் மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள 2 கம்பி வச்சு ஃபிட் பண்ணி இருக்கிறாங்க. என்ன கொண்டு போய் கையில ஹேங்க போட்டு அந்த கம்பியில இது பண்ணிடலாம். அதுக்குள்ள வேறாக்களும் இருக்கிறாங்க. 3-4 பேர் வேறாக்களும் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல ஒன்றே போட்டு ஹேங்க போட்டு கூட்டினா அடுத்த நாள் நினைக்கிறோம். அடுத்த நாள் சொப்பர் வருது. சொப்பர் வந்து நிக்குது. இன்னையும் அதுக்குள்ள உள்ள ஒரு ஆளை அவரப்புறம் காணல. 6-2 கதைக்கையும் இல்லை. அதுக்குள்ள கதைக்க ஒருவரையும் கதைக்க இல்லை. அவரையும் என்னையும் ஹேங்க போட்டு ஒரே ஹேங்கப்ல 2 பேரையும் போட்டு சொப்பர்ல ஏத்துறாங்க. சொப்பர்ல ஏத்தி இப்ப சொப்பர் வந்து வவுனியால வந்துட்டு வவுனியாண்டா அது பிறகுதான் தெரியும். வந்து வவுனியா வந்து இறங்குது. பார்த்தா ஜோசப் கேம்ப் வவுனியா ஜோசப் கேம்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஜோசப் கேம்ப்ல கொண்டு அங்க கொண்டு உடனே அதுல ஒரு வயசான ஒருத்தர் அவர் வெள்ளை ஷோர்ட்ஸும் வெள்ளை டிஷர்ட்டும் போட்டுக்கிறேன். அவர் வந்தோடனே இன்னும் அவர் அந்த சைகையில விளங்குது. இன்னும் சரியா இலக்கமா இன்னும் கவனமாக இறக்கணும், கவனம் பாதுகாக்கணும் மாதிரியான ஷேப்ல சொல்றாரு. டாக்டர் அவர் ஆர்மி டாக்டர் வயசான அவ எனக்கு அது பிடிபட்டுச்சு. இவர காலில் விழுந்தா தான் இந்த விஷயத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி அப்ப நான் அவரை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு பண்ணேன். அழுது இப்படி எல்லாம் இது பண்ணோம்னா அவர் கையெல்லாம் காட்டி இல்ல பிரச்சனை ஒரு ஸ்ட்ரெச்சர்ல ஏற்றி கொண்டு போய் உடனே கண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணி போட்டு பெரிய 4 வீக்ஸ் பெரிய கிளாஸ்ல 4 வீக்ஸ் எல்லாம் கரைச்சி எல்லாம் இது பண்ணி உடனே இந்த காலை கொண்டு இதெல்லாம் லைட் எல்லாம் அடிச்சு பார்த்து எல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிட்டு அப்ப அப்படி அங்க அதுல இருந்து இதெல்லாம் உங்களுக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. இல்ல எனக்கு தெரியாது. வெளித்தொடர்பு எனக்கு இல்ல தானே. ஆனா என்ன பேப்பர்ல ஏதாவது வந்ததா? இல்ல அதுல வர இல்ல. அதுல நான் அந்த பேப்பரை வாசிச்ச ஞாபகம் எனக்கு இல்ல. நான் சும்மா கவருக்காக வேண்டி பண்ணிக்கிறேன். வீரேஸ்ரீ ஒரு பேப்பரை வேண்டும் தான். ஆனா எனக்கு அந்த இதுகள் ஒன்றும் தெரியல. இவங்க அந்த வீட்டுக்காரர்கள் சொன்ன தகவல்கள் மட்டும்தான் இப்படி தேடுறாங்க கொள்றாங்க இது பண்றாங்க இதுகளை மட்டும்தான். நான் என்ன பாதுகாக்கிற தப்புற விஷயம் தான் எனக்கு இருந்திருக்கு. பிறகு பார்த்தால் அதுல இருந்தோம். பிறகு கொண்டு சிஐடி மாதிரி விசாரிச்சாங்க. விசாரிக்கக்குள்ள கொண்டு போய் பார்த்தா 36 இயக்கத்துல நேம் லிஸ்ட் இருக்குது. அந்த போர்டு எல்லாம் இருக்குது. எல்லாம் வச்சு இது பண்ணி எனக்கு கொஞ்சம் உருக்கலாம் அடிக்கிற மாதிரி எல்லாம் உருக்கி எல்லாம் இது பண்ணவங்க. ஆனா அடிக்க இல்லை. சரியா உருக்கலாம் அடிக்கிற மாதிரி எல்லாம் வந்தான் போய் சொல்லணும். இப்ப நான் என்னத்துக்காக போனது அப்படி இப்படி நான் வேற ஒரு கதையை சோடிச்சு எங்க மாமா யூஎம்பிக்கு வேலை செய்தது அவருக்காகத்தான் நான் போனேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி வேற மாதிரி இது பண்ணிட்டேன். அப்புறம் அதுல இருந்தோடனே அப்புறம் அங்கே இருந்து அப்ப கொப்பைய கடுவை தான் அங்க ராணுவ தளபதி ஜோசப் கேம்ப்ல வந்து கொப்பைய கடுவை தான் இருந்தது. ஆள் கொஞ்சம் சரியான ஆக்களை வெயிட் பண்ற முறைகள் வேறு. அப்ப அங்க இருந்து பிறகு அதுல இருந்து பிறகு அவங்க அங்க 5வது கொண்டு அது ஒரு 10 செல் இருந்தது. அந்த செல்லாம் வச்சிருந்தவங்களையும் அதுல எல்லா செல்லையும் ஆக்கள் இருந்தது. அதுல அந்த இடங்களும் அப்புறம் இந்த ராசிக்குன்னு சொல்லி எங்கட அந்த பெட்டிகளோட இருந்த ராசிக்குன்னு சொல்லி மற்ற ராசி செத்த ராசிக்கு இந்த ராசி இடங்களும் முல்லைத்தீவில் அடிபட்டு அப்படியே வந்து அதுக்குள்ள ஆமியில கடைசி நேரங்கள்ல ஏழாமலுக்கு சரண்டை பண்ண ஆக்களும் இருந்தது 4-5 பேர் அவங்கள ஆக்களும். அப்ப ராசிக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் இந்தியாவில். மற்ற நான் கொஞ்சம் ட்ரைனிங்கள் வேற விஷயங்கள் இதுகளை கொஞ்சம் மறைச்சிருந்தேன். நான் இந்தியாவில ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தவர்களெல்லாம் சொல்லல ஆமைக்கு வந்து பெருசா. அப்புறம் ராசிக்க தெரியுமான்னு கேட்க நான் தெரியும் ராசிக்க தெரியும்னு சொல்லி அப்புறம் ராசிக்க கொண்டு வந்து என்னோட காட்டினாங்க. ராசிக்க காட்டுறதுக்கு முதல் இல்ல ராசிக்காக்கள் வந்து அவங்க வெட்டிக்கலோ தானே அவங்க அந்த முல்லைத்தீவு காட்டுக்குள்ள இபிஆர்ல பேன் பண்ண கூட அவங்க கொமாண்டர்ஸ் கொஞ்சம் பேருன்னு சொல்லி அவங்க நின்று அவங்க நிறைய இடங்கள்ல அடிபட்டு நிறைய எல்டிடி கேமரா அடிச்சு அப்படி எல்லாம் அதுக்குள்ள பிரச்சனை பட்டு இது பண்ணி அப்புறம் அவங்களுக்கு ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு சாப்பாடுகள் இல்லாம காடுகள் மாறி காட்டுகளுக்குள்ளால போய் அவங்க அந்த ஓமந்தைக்குள்ள இடம் வந்து ஒரு கேம்ப் ஒன்று. அந்த கேம்ப்ல எங்கே மரத்துல இருந்து பார்த்தா அதுல இருந்து பார்க்கக்குள்ள கேம்ப் ஒன்று தெரிஞ்சிருக்கு. அந்த கேம்ப் அடியில வந்துதான் அதுல சரண்டை பண்ணாங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் உள்ள வந்து சரியா மயக்க நிலையில இருந்து சாப்பாடுகள்ல சரியா கஷ்டப்பட்டுட்டாங்க ஆக்கள். அவங்க இயலாது நீ அவங்கள இது பண்றதுக்கு. அப்ப அவங்கள இது பண்ணி சரண்டை பண்ணி இருந்தது அதுல 6 பேர். இல்ல எனக்கு ராசிக்கு தெரியும். எனக்கு சரண்டை பண்ணி நீ அங்கதான் இருக்கிற தெரியும் அவங்களுக்கு. இல்ல அது தெரிய வாய்ப்பு இல்லை தானே. எனக்கு பிறகு நான் அந்த கொஞ்சம் விஷயங்களை ஒழிச்ச பிறகு இவங்களை கண்ட பிறகு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு இவங்க என்ன பற்றி சொன்னாங்கன்னா எனக்கு அடிபடும். ஜெயில கண்டனீங்களா? இல்ல ஜெயில காண இவங்க இந்தியாவில என்னோட உண்டா இருந்தாங்க. இப்ப இதே பிறகு
கேம்ப் இல்ல, ஆர்மிக்காரன் அதுல 2 ராசி. நீங்க சொல்றது நான் என்னடா 2 இல்ல அந்த ராசி. ராசிக்கு அதுல இல்ல வந்து நான் கேக்குறேன் நீங்கள் உங்களோட இந்தியாவுல இருந்த ராசி அவரை வந்து நீங்கள் இங்க காணையில கேம்ப்ல காணையில அப்ப ஆர்மிக்காரன் என்னன்னு கேட்டான் உங்கள்ட்ட இவங்களே ஜோசப் கேம்ப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஆர்மில சரண்டர் பண்ணி அவையே ஜோசப் கேம்ப்ல வச்சிருக்காங்க அவங்க ஜோசப் கேம்ப்ல அந்த 10 கூட்டுல இவங்க ஒரு கூட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க அவங்க. ரைட் ரைட் ஓகே ஓகே அந்த 10 கூட்டுக்கு இந்தியால ஒரு பக்கத்துலதான் இன்னும் படுக்க போட்டிருந்தது. ஒரு நாள் 2 நாள் போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல விசிட் வருது. ராசிக்கோட குரல் வந்து ஒரு வித்தியாசமான குரல், கம்மல் குரல். அப்ப ராசிக்கோட அம்மாக்கள் யாரோ வந்து விசிட் வந்த இடத்துல ராசிக்கு வந்து தாயோட கதைக்கிற குரல் எனக்கு கேக்குது. அந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே எனக்கு தெரியுது. அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு ராசிக்கோட குரல் மாதிரி இருக்குன்னா அவன் நம்பல. ராசிக்கு வெட்டிக்கிழவு போனதானே இன்னும் இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப ராசிக்கு சொல்லுது அம்மாட்ட தங்கச்சியில படிப்பு விஷயங்கள் அதை பற்றிலாம் கதைக்குதாள். பிறகு ஆமி வந்து என்னோட கேட்கலாம் உனக்கு ராசிக்கு தெரியுமா? நான் உடனே ஓம்னு சொல்லிட்டேன். அதில் நான் மறுக்கிறேன். நான் கண்டுட்டு இருந்தேன். நாளை முதல்ல வேற மாதிரி கேட்டதாலும் தெரியான்னு சொல்லியிருப்பேன். அப்ப நான் கண்டதால எனக்கு அந்த ஒழிக்க நாங்க தெரியும் ராசிக்கு ஒருத்தர் இருந்த இந்தியாவில இங்கேயும் ஒரு ஆள் இருந்த ராசிக்கு செத்த இதுல ஒரு ராசிக்கு செத்தது இந்தியாவில ராசிக்கு இருந்த மாதிரி சொல்லி கதை சொல்லி வச்சிருந்தேன். அப்ப அந்த அந்த இதோட அவங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிச்சு. நான் தான் இது பண்றேன். அப்ப இவங்க ராசிகிட்ட போய் என்ன பற்றி விசாரிச்சிருப்பான் ஆமி சி ஏரியா. அப்ப ராசிக்காரர்களும் சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னா பிறகு குளிக்க கொண்ட இடத்துல ராசிக்கு நான் கண்டோன்னா ராசிக்கு என்ன கட்டி பிடிச்சி ஆறு செத்தது என்ன நடந்தது என்ற ராசிக்கு சரி அனுதாபமா இதெல்லாம் கேட்குது. நான் சொல்றேன் இன்னும் இப்படி இவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணி அப்புறம் அந்த அதுல கொஞ்சம் இது பண்ணி அப்புறம் என்னையும் வந்து அந்த கூட்டுக்குள்ள போட்டுட்டாங்க. ராசிக்குள்ள கூட்டுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. அப்புறம் அதுல இருந்து அப்புறம் என்ன நான் நினைக்கிறேன் ஒரு மாசம் அப்படி இருக்கும். அதுக்கு பிறகுதான் நான் இடையில ட்ரீட்மெண்ட் சும்மா சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு வந்தோம். பிறகு அண்டாபுரத்துக்கு கொண்டு வரோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அண்டாபுரத்துக்கு கொண்டு அண்டாபுரத்துல ஆபரேஷன் எல்லாம் செய்து அங்க ஒரு 3-4 நாள் வச்சிருந்து பிறகு அண்டாபுரம் போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்து வச்சிருந்து பிறகு அதுல இருந்து பிறகு திரும்ப ஜோசப் கேம்ப் கொண்டு இப்படியே நடந்த பிறகு உயிர் பயம் இல்லாமல் அந்த உயிர் ஆபத்துன்றது இல்லாமல் உயிர் பயம்ன்றது எங்களை பூசாக்கு அனுப்ப போறாங்கன்னு தெரியும். அந்த அடுத்த பெச்சாக்கள் லிஸ்ட் எடுக்கிறாங்க பூசாக்கு. ஆனா எனக்கு என்ன பற்றி இது கொஞ்சம் இது இருக்கா என்ன பற்றி கொஞ்சம் முக்கியமான ஆட்கள்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. அதுல அந்த என்ன நடந்ததை பற்றி இதோட எடுத்து அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை, என்ன வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கு அவங்களுக்கு. நான் அந்த நேரம் வந்து 50-60 பேருக்கிட்ட செத்தேன்னு சொன்னேன். அப்ப அதுகளை பற்றி அவங்க கொஞ்சம் இது பண்ணி ஆய்வுகள் எடுத்துக்கொண்டோம். இப்படியேன்னா 3ஆம் மாசம் முடிஞ்சது தானே, கிட்டத்தட்ட 4ஆம் மாசம் ஆயிட்டுது. அப்ப பிறகு அந்த ஒப்பந்தம் வந்துட்டு ஒப்பந்தம் ஆகிறதுக்கு முதல் பிறகு அங்கே இருந்து என்ன கொண்டு வருவாங்க தள்ளாடியில வந்து ஆசாத்துன்னு சொல்லி எங்களோட முஸ்லீம் தோழர் இருந்தவர் மன்னார் தள்ளாடியை கொண்டு போய் அவரை காட்டி தர சொல்லி அவர் டவுனுக்குள்ள சைக்கிள் கடை வச்சிருக்கிறேன் என்று என்ன கொண்டு போய் காட்டுக்குள்ளால கொண்டு போய் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு சவுத் பார்லர் இடத்துக்கு கொண்டு போய் அங்கே இருந்து இரவா நடத்தி கூட்டிட்டு காலையில கொண்டு போய் நான் கண்டேன். அவர் சைக்கிள் கூட்டி கொண்டு நிற்கிறதா நான் பார்த்துட்டேன். அவர் சைக்கிளோட தலைவராக வச்சு அவர் வேலை செய்ய நிற்கிறார். அவரும் என்ன கண்டிட்டேன். அவர் என்ன கண்டோன்னா அவர் பின்னால அவர் மாறிட்டார், ஆள் மாறிட்டார். அப்ப நான் நைசா மூவ் பண்ணி கொண்டு போகிறோம். பின்னுக்கு இவங்க வர ஆமியாக பின்னுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு விட்டாங்க தூரத்துல போகிறதுக்கு. அப்ப நான் அதுல போயிட்டு திரும்பி வந்து இல்லாத மாதிரி வந்து இவங்கிட்ட சொன்னோடனே அதுல அவங்க புறவார ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாங்க இதான் கடை இப்ப நின்றவர் சொன்னதையும் இப்படி சைக்கிள் காட்டி கொண்டு நின்றதை ஆமி பார்த்துருக்கான். அப்ப நான் அதை காட்டேன்னு சொல்லி அப்புறம் இந்த வாகனத்துக்குள்ள ஏற்றி வச்சு அடிச்சு போட்டேன். 4-5 அடி அடிச்சு நான் காட்டி கொடுக்கிறேன். அதெல்லாம் காணையிலும் சொல்லி நான் காணையிலும் பிறகு அப்படியே இருந்து பிறகு பலாரியை கொண்டு வருவாங்க. அங்க இருந்து இதுல பலாரி கொண்டு இன்னும் ராசிக்கையை கொண்டு வரோம் பலாரி. அப்ப அங்க கொண்டு போய் அங்க வச்சிருந்த அந்த டைம்ல தான் இந்த அங்க கொண்டு வந்து ஆபரேஷன் வாங்கி அப்ப துவங்கினா அங்க பலாரியில வந்து நியாயமனாக்களை கொண்டு வராங்க பிடிச்சி. ஒரு நாளையே குறைஞ்சது 50 பேரையாவது பிடிச்சி கொண்டு வருவாங்க. அதுக்குள்ள எங்கடாக்களுக்கு வாரதை பாக்குறதுக்கு ஐடின் பண்ணதை அங்க கொண்டு போனது. அப்ப அங்க கொண்டு போய் வச்சிருந்த இடத்துலதான் அந்த நான் சொன்ன அந்த கிட்டிட ஊர்படியின் ஒருத்தன் வந்து சிந்து கிட்டிட மனுஷியை பற்றிய தகவல் சொன்னாலும் அங்க வச்சுட்டாங்க. பிறகு அங்கே இருந்து வவுனியா கொண்டு ஒப்பந்தம் சமாதான ஒப்பந்தம் அந்த வந்த அண்டைக்கு அடுத்த நாள் வந்து வவுனியா கொண்டுட்டான். வவுனியா கொண்டு வந்து பிறகு இந்த ஒப்பந்தத்தோட வெளியில வந்தாங்க. அதோட விட்டது எல்லாம் பூசா அங்க இங்க இருந்து எல்லாம் ஆக்களை விட்டது. அதுக்கு பிறகுதான் எங்களை விட்டவங்க. நான் கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட இருந்தேன். ஒரு 10 கூட்டையும் 4 பேர் 5 பேர் அப்படி இருந்தது. இந்த உரையாடலை தந்திருக்கிறீர்கள் ஞானதாஸ் சிவம். நினைக்கிறேன் எங்களை விடுதலை போராட்டம் வந்து ஒரு விடுதலை போராட்டம் எப்படி நடத்தப்படக்கூடாது என்றதுக்கு உலகத்துக்கே ஒரு படிப்பினையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புள்ளியோட அப்படி அதுக்கு இதோட உண்மையிலே அப்படி ஒரு விஷயத்த இந்த விஷயத்த எங்களோட விஷயத்த கற்றுக்கொள்ளணும். நாங்க உண்மையா எழுதணும். நாங்க சாதனை படம் நாங்க அந்த படம் வச்சிருந்தோம் இந்த படம் வச்சிருந்தோம் அதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். வச்சு போட்டு முதல்ல நாங்க விட்ட தவறுகள் என்ன இடத்துல எங்களை போராட்டம் பிழைச்சிருக்கின்றது அதையும் அதை படிக்கணும் மற்ற சமூகம் என்று சொல்லி இந்த நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வருவோம். உங்களோட மீண்டும் வெவ்வேறு அரசியல் தளங்களை நாங்கள் உரையாடுவோம்.
தற்பொழுது உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி ஞானதாஸ். நன்றி.